இங்கு கூடிய அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் லதா. நான் இந்த கல்லூரியில் லைப்ரரியனாக வேலை செய்து கொண்டு வருகிறேன். உன்னைய பத்திலாம் எதுக்குமா பேசுற? இங்கு கூடிய அனைவருக்கும் தண்டுகா இன்ஜினியரிங் காலேஜ் சார்பாக எனது வரவேற்புரையை ஆரம்பிக்கிறேன். முதலில் நமது கல்லூரியின் முதல்வர் திரு மருதுபாண்டி ஐயா அவர்களை அன்போடும் அறிவோடும் பண்போடும் பரிவோடும் மரியாதையோடும் ஒழுக்கத்தோடும் உற்சாகத்தோடும் ஆனந்தத்தோடும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. வருக ஐயா. என்ன லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது. கொடுத்த காசை விட அதிகமாக கூவுறாங்களே இந்த மேடம். ஆ ஆ நன்றி மேடம், நன்றி. அடுத்து நீதிக்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் பண்பிற்கும் அறிவிற்கும் ஆதரவிற்கும் கட்டுப்பட்டு நமது ஏரியா எம்பியாக விளங்கி சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் ப்ளூ சட்டை மாறன் ஐயா அவர்களை நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் ஐயா. நன்றிமா, நன்றி. அடுத்து நான் வரவேற்கப் போவது நமது கல்லூரியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு ரங்கோஸ்கி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ரங்கோஸ்கி அவர்களை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் இவர் யூடியூபில் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், வீடியோஸ் என்று செய்து மிகவும் பிரபலம் அடைந்தவர். தகுதி திறமை எதுவும் இல்லை என்றாலும் தன் முக பாவனையால் பெண்களை கவர்ந்தவர். ஐயோ, ஏதோ வளர்றேனே. என்ன சார், கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா என்னைய? சீச்சி, அப்படியெல்லாம் இல்லை சார். நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆள். எங்கள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்திருக்கிறதுக்கு எங்கள் காலேஜில் கொடுத்து வச்சுருக்கணும். அங்கே பாருங்கள், எத்தனை பொண்ணுங்க உங்களை பார்த்து கை அசைக்கிறாங்கன்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை சார்? இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த ஆளுக்கு என்ன திறமை இருக்குதுன்ட்டு இந்த ஆள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக, அதுவும் ஃபஸ்ட் இயர் ஓரியன்டேஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காரு இந்த பிரின்ஸ்பல்னு தெரியல. இந்த ஆளுக்கு அறிவு இருந்தால் தானே யாரை கூப்பிடுறதுன்னு தெரியும். வெக்கமாக இருக்குது எனக்கு. நல்ல வேலை இந்த இவனுக்கெல்லாம் நான் வந்து பொக்கே கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. Now I call upon Miss Kurinji, first year CSE, to present a bouquet to our chief guest. இவன் என்ன ஹார்பர் மாதிரி இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறான். நம்ம இந்த சேர் மேலே ஏறி நின்றுவோம். இல்லைனா இந்த ப்ளூ சட்டை மாறின யாருக்கும் தெரியாது, அவன் மறைச்சிக்குவான். இது என்னது இந்த ஸ்டேஜில் மூணு கோணத்தில் இருக்குது. முதல்ல இந்த பிரின்சிபல் இந்த ஆளுக்கு தராதரமே தெரியாது. எவனையெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறான் பாரு சீஃப் கெஸ்ட்டுங்கிற பேரில். நம்ம நாட்டில் எவ்வளோ அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு யூடியூப்பில் ஹிஹின்னு வீடியோ பண்ணுற இவன்லையெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிறாரு இந்த ஆள். அடுத்து இவன் இந்த ரிங்குஸ்கியா, இவனாவது சொல்லணும், சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், இன்ஜினியரிங் எனக்கு ரொம்ப தூரம் சார், என்னையெல்லாம் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடாதீங்க அப்படின்னு இவனாவது சொல்லியிருக்கணும். அந்த அறிவு இவன்கிட்ட இல்லை. ஏதோ ரொம்ப பெரிய இவன் செலிபிரிட்டின்ற நினப்பில் வந்துட்டான். சரி விடு, பைத்தியம், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. மூணாவது நிற்கிற இந்த ஆள் பாரு, சேர் மேலே ஏறி நிற்கிறான். பொதுவாக குழந்தைங்க சேர் மேலே ஏறி நின்னா திட்டுவோம். இப்போ இந்த ஆள் சேர் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிறான். இந்த ஆளை நம்ம என்ன பண்ணுறது? ஏமா, அந்த பொண்ணு வருமா வராதா? சார் இருந்தால் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க சார், வந்துக்கிட்டே இருக்காங்க. வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள். வெல்கம் டு டண்டு இன்ஜினியரிங் காலேஜ் சார். தேங்க்யூமா, தேங்க்யூமா. மேம் அவ்வளோதானே மேம், நான் கீழே இறங்கி போகட்டுமா? சரிம்மா. அபாடா. முதலில் பார்த்தேன், காதல் வந்தது, இவள் மேல் காதல் வந்தது. இது என்ன இந்த ஆளுக்கு பேஸ்மெண்ட்டை மட்டும் ஆடிட்டு இருக்குது? ஹோ மை டியர், எனக்கு கொடுத்த இந்த ஃப்ளார்ஸ், இதை ஸ்மெல் பண்ணி நான் பார்க்குறேன். ஏஞ்சல் வந்தாளே வந்தாளே இந்த பூவோடு. என்ன நம்ம கிட்ட பூவை நீட்டுறான், நமக்கு கொடுக்குறானோ? சரி வாங்கிப்போம். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி. பூ ரொம்ப நல்லா இருக்குது, வாசனை கம கம. ஆ ஆ ஆச்சு ஆ ஆ ஆச்சு ஆ ஆ ஆ ஆச்சு. இந்த ஆள் என்ன சரியான லூசா? எனக்குன்னு அந்த பொண்ணு கொடுத்த பூவை இது வாங்கிட்டு போகுது. சி அச்சோ, இந்த ஆளுக்கு என்ன ஆச்சோ? மேடையில பூவை மோந்து செத்துடுச்சோ. என்ன மேடம் பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க? என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க. சார் சார், எம்பி சார், எந்திரிங்க. ப்ளூ சட்டை மாறன், எந்திரிங்க சார். ஐயோ, இந்த பூ வேற என்கிட்ட. ஆ ஆ அச்சு ஆ ஆ ஆ ஆ அச்சு. டேய் பிரின்சிபல், உன்னைய நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. என் மேல எங்க வந்து விழுந்துட்ட தெரியுமா? ஐயோ. மேம், பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க மேம். ஐயோ அப்பா, என்னாச்சு உங்களுக்கு?
ஐயையோ! இது என் சேஃப்டிக்கு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு. கடைசியில் அவர் கொடுத்த அந்த லிக்விடை வச்சு அவருக்கே நான் மோசம் பண்ணிட்டேனே. சரி, நம்ம பண்ணதா காட்டிக்க வேண்டாம். இது அந்த குறிஞ்சி பிள்ளை மேலேயே இந்த பழி தூக்கி போட்டுருவோம். அப்பா, மெதுவா எந்திரிப்பா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஐயோ, கண்ணெல்லாம் எரியுதே. அந்த பூக்குள்ள என்னதான் இருந்துச்சு? ஆ எனக்கு கண்ணு எரியுது, மூக்கு எரியுது, வாய் எரியுது. என்னைய யாராவது காப்பாத்துங்க. ஆ ஆ அப்பா மயக்கம் போட்டாரே. அப்பா எந்திரிங்க, எந்திரிங்க டாடி, எந்திரிங்க. நம்ம எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும். தேவையில்லாத ஒரு இடம்தான். ஆனால் அந்த பொண்ணை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி நான் அந்த பொண்ணுக்கிட்ட என்னுடைய காதலை வெளிப்படுத்தணும். அந்த பொண்ணோட பேர் என்ன சொன்னாங்க? ஆ, பிரிஞ்சின்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், பிரிஞ்சி பிரிஞ்சி தான், பிரிஞ்சி. அட கொடுமையே, நான் முதல்ல மேடையில் ஏறி ஒரு நல்ல எண்ணத்தோட பூ கொடுத்தா அந்த பூவை வச்சு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சே. 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்களாமா. அதில் அந்த மீனாமினிக்கியோட அப்பா இந்த ஊர் இந்த எம்பி அவருக்கு நடந்ததெல்லாம் மறந்து ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாங்களாமா. கடவுளே, எல்லாம் என்னால தான். கடவுளே, எல்லாரும் என் மேலே பழி தூக்கி போட்டுருவாங்களோ. அந்த பூ நான் கொடுத்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அந்த பூவை வச்சு நான் எதுவுமே பண்ணலை. நான் லைப்ரரி மேம் கிட்ட இருந்து தான் நான் வாங்கினேன். வாங்கிட்டு நான் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் அந்த பூவை நான் கொடுத்தேன். வேறு எதுவுமே நான் பண்ணவே இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது. ஏம்மா குறிஞ்சி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த பூவை எடுத்துட்டு இங்கே வந்தில, வந்துட்டு என்னம்மா பண்ண? ஏதாச்சும் கலந்தியா? மூக்குப்பொடி கலந்தியா? ஐயோ மேம், என்கிட்ட மூக்குப்பொடியே இல்லை மேம். எப்படி மேம் நான் அப்படி கலந்துருப்பேன்? அதில் பெப்பர் ஸ்ப்ரே கலந்து லிக்விடு யாரோ கலந்துருக்குறாங்க. அதனால தான் 2 பேத்துக்கும் கண்ணு எரிஞ்சு மூக்கு எரிஞ்சு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல என்னால் உனக்கு ஹெல்ப் எதுவும் பண்ண முடியாதுமா. என்ன மேம் சொல்கிறீங்க? ஹெல்ப் பண்ண முடியாதா? அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா? பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குதாவா? அவரோட பொண்ணு ஒரு ரூம்மேட் இருக்கிறாள்ல நிக்கி, அவ பிரின்சிபல் கிட்டேயும் மேனேஜ்மெண்ட் கிட்டேயும் நீ தான் இதைய பண்ண, அதை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இப்போ ஏன் மேம் அப்படி சொல்லணும்? நான் அப்படி பண்ணவே இல்லை மேம். அவள் என் கூட பேசவே மாட்டா. அப்படியே பேசினாலும் எரிஞ்சு விழுவா. அதனாலேயே அவளுக்கு தொந்தரவு கொடுக்காம நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். அப்படி இருக்கிறப்ப நான் இந்த வேலையெல்லாம் செய்வேனா மேம்? எனக்கு தெரியும்மா நீ இந்த வேலை செஞ்சிருக்க மாட்ட அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொக்கேவை எடுத்துகிட்டு நீ ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிற. நீ அந்த பொக்கே எடுத்துகிட்டு திருப்பியும் போயிருக்கிற. நடுவில் இடைப்பட்ட நேரத்தில் தான் ஏதோ நடந்திருக்குது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. மேம், நிஜமாலுமே நான் எதுவும் பண்ணல மேம். நான் என்ன சொல்லி நான் எப்படி என்னைய நான் ப்ரூவ் பண்ணிக்குவேன்னு எனக்கு தெரியவே இல்லை மேம். பேசாமல் நான் இங்கேருந்து டிசி வாங்கிட்டு எங்கள் ஊருக்கே போயிடுறேன் மேம். வந்த நாளில் இருந்து எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் மேம் வருது. யாரும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. நான் சிவனேன்ட்டு இருந்தாலும் என்னைய விட மாட்டேங்கிறாங்க. நான் போயிடுறேன் மேம். பொறுமையாக இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சும்மா மனசு தளறிட்டு நீ பாட்டுக்கு போயிடாத. ஒரு வழியாக பழியை தூக்கி அவன் மேலே போட்டாச்சு. அடுத்து அவளையுமே இங்கே உட்காந்துருக்கிறாளே அந்த மலேசியா பொண்ணு, 2 பேத்தையும் நான் பிரிக்கணும். இப்போவே ஆரம்பிக்கிறேன். இந்த நிக்கியோட நடிப்பில் வேற எந்த நடிகரும் நடிகையும் ஈடு கொடுக்க முடியாது. இப்போ பாருங்க. எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? நிக்கி, நிக்கி, அழுகாத அழுகாத. எனக்கு எல்லாம் தெரியும். உட்காரு. என்ன தெரிஞ்சு என்ன பையன்? எங்கள் அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. மயக்கம் போட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் என்னையவே பார்த்து நீ யாருன்னு கேட்குறாரு. சின்ன பிள்ளை மாதிரியே ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு. ஆடுறாரு பாடுறாரு. எனக்கே கஷ்டமாக இருக்குது. நிக்கி, நீ கவலைப்படாத. எல்லாமே சரியாயிடும். கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் உங்க அப்பா சரியாயிடுவாரு. இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா அவருடைய பாலிடிக்ஸ் கனவு, பாலிடிக்ஸ் லட்சியம் எல்லாமே போயிடும். இது எல்லாமே அந்த குறிஞ்சினால தான். குறிஞ்சினாலயா? என்ன சொல்ற? அவ என்ன பண்ணா? அவ தான் ஹாஸ்டலுக்கு அந்த பொக்கேவை கொண்டு போய் அதில் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு கொண்டு போய் சீஃப் கெஸ்ட் கிட்ட கொடுத்துருக்குறா. என்னது? பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு அவ கொண்டு போய் கொடுத்தாளா? ஏன் அவ அப்படி பண்ணணும்? எனக்கு தெரியாது ஏன் அவ அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தா எல்லா கஷ்டமும் எனக்கு தான். நிக்கி, அழுகாத நிக்கி. நீ அழுகிறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்குது. அவ ரொம்ப கெட்ட பொண்ணு. அவ நல்லவளே கிடையாது. நான் அது ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் சொல்ல முடியல. நீ அவ கூட க்ளோஸாக இருந்ததுனால எனக்கு அவளை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியலை. அவ ரொம்ப மோசமானவ. உனக்கு தெரியுமா? ஹாஸ்டலில் எல்லாத்தையும் அவ திருடிட்டே இருப்பா. என்னோட புக்கு, நோட்டு, என் பேகு, என்னோட ட்ரெஸ்ஸு எல்லாமே அவ திருடிடுவா. திருடி அவளோட பெட்டு கடியில் வச்சுக்குவா. யாருக்கும் தெரியாத மாதிரி. தெரியுமா?
என்ன சொல்ற நிக்கி? இதெல்லாம் அவ பண்ணுவாளா? இது மட்டுமா, இதை விட இன்னும் நிறையா பண்ணுவா. ஆனால் எல்லாரும் அவளை தான் நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தான் என்னையத்தான் நான் ரொம்ப வாய் பேசுறேன்ட்டு கெட்டவன்னு சொல்லுவாங்க. நான் வாய் பேசினாலும் நான் வெளிப்படையாக இருப்பேன். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச மாட்டேன். ஆனால் அவ உம்மனா மூஞ்சியாக இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டா. சாரி நிக்கி, நானும் தப்பு பண்ணிட்டேன். இத்தனை நாளா அவ தான் நல்லவ அப்படின்னு நினைச்சிட்டு உன்கிட்ட நான் தள்ளி இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. இனிமேல் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த குறிஞ்சி கூட இனிமேல் நான் பேசவே மாட்டேன். அவ இருக்கிற பக்கம் நான் போகவே மாட்டேன். அவளா வந்து என்கிட்ட பேசினாலும் நான் அவகிட்ட பேச மாட்டேன். அப்படிப்பட்ட ஒருத்தி எனக்கு ஃப்ரெண்டா தேவையே இல்லை. எஸ், நம்மளோட எண்ணத்தை நிறைவேறியாச்சு. நிக்கியா கொக்கா? சரி சரி, உடனே சிரிச்சா சந்தேகப்படும். அதனால இன்னும் கொஞ்ச நேரம் ஆளுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். என்ன சொல்ற? அவ பாவம் இல்ல, அவளை தனியா விட்டுட்டு எப்படி வருவ? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் எப்பவுமே நல்லவங்க கூட தான் நான் இருப்பேன். கெட்டவங்களோட நான் என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். ஏன் தப்பு தான். அவளை நல்லவன் நினச்சிட்டு அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தேன். நல்ல வேலை, அவளை பத்தி எனக்கு இப்பயாவது தெரிஞ்சிச்சு. இன்னும் நான் கண்டினியூ பண்ணா எனக்கு என்னென்ன பண்ணியிருப்பா? சரி, நீ சொல்றதும் கரெக்டு தான். இனிமேல் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஓகே, அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா? பிரின்சிபலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 2 நாள் லீவ்ல இருக்கிறாரு. அவர் லீவ் முடிச்சுட்டு வர்றப்போ அவர் ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறாரு. அந்த மீட்டிங்க்கு குறிஞ்சி அவ பேரண்ட்ஸ் எல்லாம் வரணும். அவங்க கிட்ட பேசி எல்லாமே ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு வந்து சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அவளுக்கு சஸ்பென்ஷன் ஆகுதோ டிஸ்மிஷல் ஆகுதோ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அவ நல்லவ கிடையாது. அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அவளோட நம்ம சேர வேண்டாம்.